குட் மார்னிங் ஸ்டூடெண்ட். இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது நம்ம சாய்வேத் அகாடமி சார்பா பிஜிடிஆர்பி காமர்ஸ் ஆன்லைன் கிளாஸஸ் போயிட்டு இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா இப்ப உங்களுக்கு ஆல்ரெடி பார்ட் 1 வீடியோ கொடுத்துருக்கேன். யூனிட் ஒன்ல பி பிசினஸ் மேனேஜ்மெண்ட் டாபிக் 3 பார்ட் 1 வீடியோ போட்டாச்சு. ஸோ பிளானிங் அதுல பார்ட் 2 ஓகேங்களா, டைப்ஸ் ஆஃப் பிளானிங் தான் இப்ப பார்க்க போறோம். ஸோ இதுல டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிளான் இருக்கு. இந்த ஏரியால டிஆர்பிக்கு நிறைய கொஸ்டின்ஸ் கேட்கற வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இது ஏன்னா இது எப்படின்னா எப்படி சொல்றது, ஒரு டேர்மா கரெக்டா படிச்சு வச்சுக்கணும். கொஞ்சம் எல்லாமே ஒரே மாதிரி வர மாதிரிலாம் வரும். டேர்ம் பாருங்க, இதுல இருந்து கொஸ்டின்ஸ் கண்டிப்பா கேட்பாங்க. ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிளான்ஸ் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மிஷன், அடுத்து அப்ஜெக்டிவ்ஸ், அப்புறம் ஸ்ட்ராட்டஜிஸ், பாலிசிஸ், ப்ரொசீஜர்ஸ், ரூல்ஸ், ப்ரோக்ராம் அண்ட் பட்ஜெட், இப்படி டைப்ஸ் ஆயிருக்குப்பா. அதுல ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம் ராஜா மிஷன். ஸோ மிஷன்ங்கிறது என்னன்னா, இப்ப மின்ஸ்பர்க் அவர் கொடுத்திருக்கிறாரு மிஷனுக்கு ஒரு வரைவிலக்கணம். என்ன சார் சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ ஆர்கனைசேஷனுடைய பேசிக் ஃபங்க்ஷன் இன் சொசைட்டி அப்படிங்கிறாரு. அதாவது நிறுவனத்தினுடைய ஒரு அடிப்படையான பணி எங்க சமூகத்தில். ஓகே, அது எப்படி இருக்கு இன் டேர்ம்ஸ் ஆஃப் ப்ராடக்ட் ஆர் சர்வீசஸ், அது எப்படி இருக்கு, ஒரு பொருளாகவோ அல்லது சேவையாகவோ இருக்குது. சோ அதைத்தான் என்ன பண்றாங்க, இந்த பொருள் மற்றும் சேவை ப்ரொடியூசர்ஸ் ஃபார் இட்ஸ் கஸ்டமர். அந்த நிறுவனம் யாருக்கு, நுகர்வோருக்காக உற்பத்தி பண்ணுது. அப்ப எப்படி படிக்கணும்னா, நுகர்வோருக்காக உற்பத்தி பண்ணக்கூடிய அந்த பொருள் மற்றும் சேவைகள் இருக்கு இல்லையா, சோ அதை என்னது சமுதாயத்துக்கு கொடுக்கக்கூடிய ஒரு நிறுவனம் தன்னுடைய அடிப்படை பணியாக கொண்டுள்ளது. அதான் மிஷன். ஒண்ணும் இல்ல, சிம்பிளா சொல்ல போனோம்னா, இப்ப நம்ம அகாடமி வச்சிருக்கோம். நமக்கான மிஷன் என்ன அப்படின்னா, பிஜிடிஆர்பி எக்ஸாம்ல நம்ம அகாடமியில சார்பா ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ் பண்ண வைக்கணும் அப்படின்னு நமக்கு ஒரு மிஷன் வச்சுக்குவோம். சரிங்களா? அப்ப சொசைட்டில இதனால என்ன கிடைக்கும் அப்படின்னா, நம்ம ஸ்டூடெண்ட்ஸை பாஸ் பண்றதுனால என்ன பிளஸ், அவங்க சொசைட்டி நாளைக்கு கிராமப்புற ஸ்கூல்ல அவங்க வேலைக்கு போறாங்க அப்படின்னா அங்க போய் என்ன பண்ணுவாங்கன்னா, அங்க உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் உடைய வளர்ச்சிக்கு என்னது அவங்க கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருப்பாங்க. நான் அடிக்கடி சொல்லிட்டே இருப்பேன், இங்க நம்ம அகாடமியில ஜாயின் பண்றவங்க சக்சஸ் பண்ணுவீங்க, நீங்க கவர்மெண்ட் இப்ப போன லாஸ்ட் டே அப்படிதான் இருக்காங்க. சக்சஸ் போய் அவங்க ஒர்க் பண்ற ஸ்கூல்ல ஒரு ஏழை மாணவன் எடுத்து என்ன பண்றாங்கன்னா, அவங்க படிப்புக்கு உங்களால முடிஞ்ச ஹெல்ப் பண்றாங்க. நம்மகிட்ட படிச்ச ஸ்டூடெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இது என்ன, சொசைட்டிக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு பணியாக இருக்குது நம்ம அகாடமி சார்பா. இதேதான். சோ அப்ப நம்மளும் ஒரு ஆர்கனைசேஷன் எடுத்துட்டீங்கன்னா, நம்மளுடைய அடிப்படை பணியா சமுதாயத்துல என்ன இருக்குன்னா, நாம என்ன பண்றோம், ப்ராடக்ட் கொடுக்குறோமா இல்ல சர்வீஸ் கொடுக்குறோம். என்ன, அந்த டிஆர்பி எக்ஸாமுக்கு கிளாஸஸ் கொடுக்குறோம். அதாவது யாருக்காக என்ன பண்றேன் நான், கஸ்டமருக்காக. இங்க யாரு, ஸ்டூடெண்ட்டுக்காக. இப்ப புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். இப்படி நான் வச்சுக்கேன், ஈஸியா புரிஞ்சிடும். ஓகேவா? சரி, அப்ப மிஷன்ங்கிறது ஸ்டேட்மெண்ட். என்ன சொல்றதுன்னா, மிஷன் ஸ்டேட்மெண்ட் ஆன்சர் த கொஸ்டின். ஒரு கேள்விக்கு ஆன்சரை என்னது கூறுது. அது என்ன சார் கேள்வி அப்படின்னா, வாட் இஸ் த ஆர்கனைசேஷன் பிசினஸ். ஆர்கனைசேஷன்ஸ் உடைய அந்த பிசினஸ் அந்த இடத்துல என்ன சொல்றது, வணிகம். ஒரு நிறுவனத்துடைய வணிகம் என்ன. இப்ப நம்ம அகாடமி சாய்வேத் அகாடமியோட வணிகம் என்ன அப்படின்னு என்ன சார் ட்ரேட் பண்ணுது அப்படின்னா, பிஜிடிஆர்பி எக்ஸாம்ல ஸ்டூடெண்ட்ஸை பாஸ் பண்ண வச்சு அவங்கள சொசைட்டில என்ன பண்ணணும், ஒரு சிறந்த மாணவர்களை உருவாக்குறதுக்கு சிறந்த ஆசிரியர்கள் நம்ம கொடுக்க போறோம். சோ அதான். சோ அப்ப ஆர்கனைசேஷன் பிசினஸ் என்ன, அப்ப நமக்கான பிசினஸ் தெரிஞ்சிச்சுல. சோ திஸ் இஸ் a மிஷன். ஓகே, இது டிஸ்கிரைப் பண்ணது எதை, ஓவரால் பர்பஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன். நிறுவனத்தினுடைய கம்ப்ளீட் ஓவரால் பர்பஸ், அனைத்து அந்த நோக்கங்களையும் உள்ளடக்கி இருக்க மாதிரி சொல்றாங்க. தென் இது பர்பஸ் ஃபார் எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன். இப்ப இருக்குது இல்லையா ராஜா, அந்த ஆர்கனைசேஷன், அந்த நிறுவனத்தோட எக்ஸிஸ்டன்ஸ், இப்ப இருக்கக்கூடிய அந்த ஸ்டேட்டஸ் உடைய பர்பஸ், அதையும் ஸ்டேட் பண்ணுது. ஓகேங்களா? சோ அப்ப இன்னும் என்ன கிளியரா கொடுக்குது அப்படின்னா, why it exists, ஏன் இது இருக்குது, இந்த பிசினஸ் இருக்கு. நம்ம அகாடமி ஏன் உருவாக்கப்பட்டது, ஏன் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு, இதோட ஸ்டேட்டஸ் என்ன அப்படி கேட்கிறோம்ல. வாட் இஸ் வாண்ட்ஸ் டு பி. ஓகேவா, என்ன செய்ய விரும்புகிறது, வாட் இஸ் வாண்ட்ஸ் டு பி. நம்ம அகாடமிலையும் பாஸ் பண்ண வைக்கணும், ஸ்டேட் ரேங்க் எடுக்க வைக்கணும். சரிங்களா? சொல்றோம் இல்லையா, ஏழை மாணவர்களுடைய வளர்ச்சிக்கு கொண்டு போய் கொடுக்கணும். அப்ப பாருங்க, வார்த்தையெல்லாம் கிளியரா வந்துருப்பாங்க. So and whom it wants to serve, யாருக்கு என்னது சேவை பண்ணணும். அப்ப நான் என்ன சொல்லிட்டேன், அந்த புவர் பீப்புள், கிராமப்புற மாணவர்களுக்கு கிராமத்து பள்ளியில நீங்க ஆசிரியரா சேர்ந்து கிராமப்புற மாணவர்களுக்கு சேவை பண்ணணும். சோ என்னோட நம்ம அகாடமி டார்கெட் அதுதான் அப்படி சொல்றோம் இல்லையா. சோ அப்ப பாருங்க, ஈஸியா பாருங்க, உங்களுக்கு புரிஞ்சிடும். அப்ப ஒரு மிஷன் அப்படின்னா என்னன்னா, அந்த சமுதாயத்துல நமக்கான அடிப்படை பணி, நம்ம இந்த இடத்துல அந்த பிசினஸ்க்கான அடிப்படையான பணிகள். அது என்ன, ஒண்ணு பொருளா இருக்கலாம், உற்பத்தி பண்ற ப்ராடக்டா இருக்கலாம், இல்ல சேவையா இருக்கலாம். அது யாருக்காக, கஸ்டமருக்காக. அவ்வளவுதான். இப்ப இந்த விஷயம் இந்த பாயிண்ட்ஸை பார்த்தீங்கன்னா ஈஸியா புரிஞ்சிடும். ஓகேவா ராஜா, மிஷன் ஓகேவா. அடுத்த அப்ஜெக்டிவ்ஸ் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இட் இஸ் அல்டிமேட் கோல். நல்லா புரிஞ்சுக்கணும். அல்டிமேட்னா என்னது, இறுதி. சோ இறுதியான ஒரு கோல், என்னது நோக்கம். டுவர்ட்ஸ், எதை நோக்கி இருக்குங்க, ஆக்டிவிட்டிஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன் ஆர் டைரக்டட். அதாவது என்னன்னா,
இந்த இந்த கோல் சொல்றோம் இல்லையா, இந்த அல்டிமேட் கோல், அது எதை நோக்கி இருக்குன்னா டுவர்ட்ஸ் விச் த ஆக்டிவிட்டிஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன், நிறுவனத்துடைய நடவடிக்கைகளை சரிங்களா ஆர் டைரக்டட் இயக்கிறது. ஓகேங்களா, அதை நோக்கி தான் இருக்குது. ஸோ இந்த அப்ஜெக்டிவ்ஸ் வந்து டிட்டர்மைன் தீர்மானிக்குது. எதை தீர்மானிக்குது? ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர், நிறுவனத்துடைய அந்த கட்டமைப்பு. அடுத்தது கைண்ட் ஆஃப் பெர்சனல் டு பி ரெக்ரூட்டட், நீங்க வந்து எனது சேர்க்கப்பட வேண்டிய ஆள் எடுக்கப்பட வேண்டிய சொல்றோம் இல்லையா, அதான் எம்ப்ளாயிஸ். ஸோ அது அந்த அந்த என்ன சொல்றது, அந்த டைப், அந்த பணியாளர்கள், தேர்ந்தெடுக்கப்பட வேண்டிய பணியாளர்கள். ஓகேங்களா, நிறுவனத்திற்கு. அடுத்து கண்ட்ரோல் சிஸ்டம் டு பி எஸ்டாப்ளிஷ்டு, ஏன்னா கட்டுப்பாட்டு முறை ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அது வந்து நிறுவப்பட வேண்டிய கட்டுப்பாட்டு முறை. ஸோ இது எல்லாத்தையும் தீர்மானிக்குது எதுங்க? அப்ஜெக்டிவ்ஸ். அடுத்து ஒரு டெஃபினேஷன் பார்க்கிறோம். ராபர்ட் ஆப்பிள் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த அப்ஜெக்டிவ்ஸ்ங்கிறது ஒரு கோல், தியார் எய்ம், அது வந்து என்ன எய்ம், என்ன நோக்கத்தை தான் விச் மேனேஜ்மெண்ட் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் விஷ் விரும்புகிறது, மேலாண்மையும் அந்த நிர்வாகமும் விரும்புகிறது. எதை? இந்த ஆர்கனைசேஷன் இந்த கோலை அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. ஓகே, பீட்டர் ட்ரக்கர் என்ன பண்றாருன்னா, நீங்க ஒரு பிசினஸ் வந்து ஒரு அப்ஜெக்டிவ்ஸை செட் பண்ணுது அப்படின்னா ஒரு 8 கீ ஏரியாவை கவனத்தில் எடுத்துக்கணும். அது எப்படி பாத்தீங்கன்னா, மார்க்கெட் ஸ்டாண்டிங், இன்னோவேஷன், ப்ரொடக்டிவிட்டி, பிசிக்கல் அண்ட் பினான்சியல் ரிசோர்சஸ். கேட்கலாம், பீட்டர் ட்ரக்கர் எத்தனை கீ பாயிண்ட், எத்தனை கீ வந்து அப்ஜெக்டிவ்ஸ் வந்து செட் பண்ணும்போது எடுத்துக்கணும்னு சொல்றாரு கேட்கலாம். ப்ராஃபிட்டபிலிட்டி, மேனேஜர் பெர்ஃபார்மன்ஸ், ஒர்க்கர் பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் பப்ளிக் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ தீஸ் ஆர் தி 8 keys which framed by Peter Drucker. எதுக்கு அப்படின்னா, take into consideration while preparing the objectives. That's all. Then goal. So goal பத்தி என்ன சொல்ல வராங்கன்னு பாத்தீங்கன்னா, நெக்ஸ்ட் பாக்குறோம் அப்படின்னா கோல். ஸோ இந்த கோல்ங்கிற என்ன சொல்றாங்க, கோல் வந்து என்னன்னா இட் இஸ் அ டார்கெட் சரிங்களா, அல்லது எண்ட்ஸ் எ மேனேஜர் ஆர் ஆர்கனைசேஷன் வாண்ட்ஸ் டு ரீச். ஏதோ ஒரு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க. நம்ம டார்கெட் என்ன? பிஜிடிஆர் எக்ஸாம்ல பாஸ் பண்ணணும். எண்ட் என்ன? அதுதானே, நம்ம பாஸ் பண்ணுங்கிறதா எண்டு, அவ்வளவுதான். எக்ஸாம் முடிஞ்சிட்டு போனா அப்புறம் என்ன பேச முடியும்? ஸோ அப்போ நம்ம இந்த எக்ஸாமுக்குள்ள இந்த எக்ஸாம்ல பாஸ் பண்ணணும். அப்ப இதுதான் நமக்கான எண்டு. ஸோ அப்ப இந்த இடத்துல நீங்க ஸ்டூடெண்டா யோசிக்கிறீங்க, பிசினஸ்ல என்ன பண்ணுவாங்க, மேனேஜர் அல்லது ஒரு நிறுவனம் அதுதான் விரும்புது டு ரீச். அப்ப அந்த எண்ட், அந்த டார்கெட்டை அடையணும். ஓகேங்களா, அதான் கோல். நமக்கு கோல் செட் பண்ணிக்கிறோம் இல்லையா? ஓகே, அது எப்படி இருக்கலாம் அப்படின்னா, எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஸ்பெசிபிக்கா இருக்கணும், குறிப்பிடத்தக்க வகையில இருக்கணும், சேலஞ்சிங்கா இருக்கணும். சும்மா என்ன சொல்லக்கூடாது, நானும் போய் நிக்கிறேன் வைக்க கூடாது. அப்படி உள்ள இறங்கினோம்னா அந்த பவர் பயங்கரமா இருக்குன்னு சொல்லுவோம் இல்லையா, சும்மா அனல் பறக்குது சரிங்களா, அது மாதிரி சேலஞ்சிங்கா இருக்கும். அந்த எக்ஸாம் நமக்கு ஒரு சேலஞ்சிங்கா இருக்கும். அந்த அளவுக்கு நம்ம என்ன பண்ணணும், ஸ்பார்க்கா படிக்கணும் தெரியல, நிறைய டெஸ்ட் அடிக்கணும். ஸோ அப்ப என்ன சொல்றாங்க, கோலை செட் பண்ணும் போதே நீங்க அந்த மாதிரி ஸ்பெசிபிக்கா, சேலஞ்சிங்கா, ரியலிஸ்டிக்கா சரிங்களா, தட் இஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த மாதிரி நீங்க செட் பண்ணணும். அடுத்தது கோல்ங்கிறது குவான்டிஃபைட். குவான்டிஃபைட்னா அளவிடக்கூடிய தன்மை, தட் இஸ் இம்பார்ட்டன்ட். நான் அதனால தான் சொல்றேன், எவ்ரி டெஸ்ட்டையும் நீங்க கரெக்டா எழுதிட்டே வாங்க. 50க்கு 40க்கு மேல எடுக்கணும், 100 அந்த 80க்கு மேல எடுக்கணும். அப்போ உங்களை குவான்டிஃபை பண்ணிட்டே வரீங்க, அளவிடக்கூடியதாக இருக்குது. ஓகே, நல்லா படிக்கிறோம். ஸோ நம்ம 50-40 வந்துட்டோம், நிச்சயம் கரெக்ட், அது எந்த மாற்றம் இல்லைங்க, நீங்க போஸ்டிங் கன்ஃபார்ம்ங்க. ஓகேங்களா, அப்ப நம்மளை அளவிடக்கூடியதா இருக்கணுங்கிறான், அதான் கோல்ஸ் சரிங்களா. அந்த டைம் ஃப்ரேம் ரொம்ப முக்கியம். டைம் ஃப்ரேம் ஃபார் அச்சீவிங் தம் ஷுட் பி ஸ்பெசிஃபைடு. அது மாதிரி அந்த டைம் ஃப்ரேம்குள்ள கொண்டு வரணும். இப்போ நம்ம சிலபஸ் மாறிடுச்சு, நம்ம அதனால வந்து ப்ரிப்பரேஷன்ல நமக்கு வந்து கொஞ்சம் டைம் இதாகலாம். ஆனா இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நம்ம கரெக்டா கொடுத்துட்டு இருந்தோம். பாத்தீங்கன்னா நார்மல் டெஸ்ட் போய், யூனிட் டெஸ்ட் போய், ரிவிஷன் டெஸ்ட் போய், ஸ்பெஷல் ரிவிஷன் டெஸ்ட் வந்துருச்சு. ஸோ அந்த அளவுக்கு நம்ம கொடுத்துட்டு இருந்தோம் இல்லையா. அப்ப காரணம் அந்த டைம் ஃப்ரேம் நம்ம ரெடி பண்ணிக்கிட்டோம். ஓகேங்களா, ஸோ அதுதான். ஸோ அந்த டைம் ஃப்ரேம்ங்கிறது இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் அச்சீவிங் அந்த ஸ்பெசிபிக் கோலை. அண்ட் ஆல்சோ கோல் செட் ஷுட் பி கம்யூனிகேட்டட், தட் இஸ் இம்பார்ட்டன்ட். அதாவது நீங்க ஒரு இதை ஒரு நிறுவனம் வந்து ரெடி பண்ணிட்டாங்க அப்படின்னா அதை கம்யூனிகேட் பண்ணணும். யாருக்கு அப்படின்னா, அதுல ரெஸ்பான்சிபிளா அந்த கோலை அடையறதுக்கு யாரெல்லாம் ரெஸ்பான்சிபிள் பர்சன், அவங்க எல்லாத்துக்குமே அதை கிளியரா அந்த கம்யூனிகேஷன்ஸை கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க சரிங்களா. இப்ப நான் என்ன சொல்றேன், அப்பா நம்ம அகாடமி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே என்ன பண்ணுப்பா, எல்லாரும் பாஸ் பண்ணணும்ப்பா. ஓகே, இல்ல நம்ம ஸ்டேட் ரேங்க் எடுக்கணும்ப்பா. அப்ப என்ன பண்ணணும், கம்யூனிகேட் பண்றோம். ஏன்னா எல்லாத்தையும் நல்லா படிங்க சரிங்களா, கொடுத்துருக்க டிஸ்கஸ் வீடியோ நல்லா பாருங்க, கண்டென்ட்ல நல்லா பாருங்க. டைம் இல்லை அப்படின்னா உங்களுக்கு எதெல்லாம் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்குன்னு ஃபீல் பண்றீங்களோ அது நல்லா பாருங்க. தியரி இதுக்கு வந்து சம்முக்கு வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் அதிகமா கொடுங்க. தியரி பேப்பர் கூட நீங்க என்ன பண்ணிக்கலாம், ஒரு தடவை ரீட் பண்ணிக்கலாம் மெட்டீரியல் வச்சு. சம் பேப்பர் மேம் நடத்துறாங்கன்னா அதை கவனிக்கணும். ஸோ இதெல்லாம் எதுக்கு சார் சொல்ல வரோம்னா, அப்பதான் உங்களுக்கு வந்து அந்த ஏரியால என்னது, மத்தவங்க இப்ப இன்கம் டேக்ஸ் பேப்பர்னா மத்தவங்க அதுக்கு டஃபா இருக்கும். சம் பேப்பர் எல்லாரும் படிக்க மாட்டாங்க சரிங்களா. அப்ப அந்த சம் பேப்பர்ல நீங்க மார்க் கூட எடுத்துருவீங்க. அப்ப ஈஸியா நீங்க என்ன பண்ணுவீங்க, சக்சஸ் பண்ணுவீங்க. சோ அதுதான் வெயிட்டேஜ் சம் பேப்பருக்கு கொடுக்கணும். ப்ராப்ளம் ஓரியன்டான பேப்பர், அக்கௌண்ட்ஸ் பேப்பர் கொடுக்கணும், அதிகமா கொடுக்கணும். அதுதான் இன்னொருத்தவங்களை ஒரு அக்கௌண்ட்ஸ் நம்ம படிச்சிருக்கோங்கிறது எக்ஸாம்ல இன்னொருத்தவனோட நம்ம மார்க் அதிகப்படுத்தக்கூடிய விஷயமே அதுதான். அப்ப இந்த விஷயத்த நான் என்ன பண்ணேன், அப்பா இது அப்பா கோல், நீங்க இதை எப்படியாவது அச்சீவ் பண்ணணும்னா இதை நீங்க என்னது ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்றேன் இல்லையா.
சோ இன்னும் மைண்ட்ல நிக்கலையா, நீங்க தியரியா இருக்கிறது வருஷங்கள் இதுக்கு எல்லாமே ஷார்ட்டா கொடுக்குறேன்னா அதை மைண்ட்ல வச்சுக்கங்க. சோ இதுதான் கம்யூனிகேட் பண்றேன், என்ன பண்றேன், இன் கிளியர் டேர்ம்ஸ்ல கொடுக்குறேன். சரிங்களா? இதனால என்ன ஆகுது, உங்களோட ரெஸ்பான்சிபிள் ஓகேவா, நீங்க ஜெயிக்கணுங்கிற அந்த பொறுப்பு உங்களுக்கு இன்னும் என்ன பண்ணுது, இன்னும் கூடுதல். ஏன்னா பிகாஸ் நீங்க தான் இருக்கீங்க, ஸ்டூடெண்ட் இருக்கீங்களா, நமக்கான பொறுப்பு ஜெயிக்கணும். சோ அப்ப நான் உங்களுக்கு கரெக்டா கம்யூனிகேட் பண்றேன். இதேதான் இப்ப நாங்கிற இடத்துல இந்த இடத்துல ஒரு பிசினஸ் இருக்குன்னா மேனேஜரை கன்சிடர் பண்ணணும், அவர் எம்ப்ளாயிஸ் கொடுக்குறது. இவ்வளவுதான், ஞாபகம் வச்சுக்கங்க. அடுத்து பாலிசிஸ் பொறுத்தவரை என்ன சார் சொல்றாங்கன்னா, கூல்ஸ் அவர் சொல்றாரு ஜென்ரல் ஸ்டேட்மெண்ட்ங்கிறார். இது ஒரு பொதுவான அறிக்கை அல்லது அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு புரிதல், பொதுவான ஒரு புரிதல். அது என்ன பண்ணுது, கைட் பண்ணுது. எதுக்கு, இன் டிசிஷன் மேக்கிங். ஒரு தீர்மானம் எடுத்தல்ல ஒரு கைட் பண்றதுதான் பாலிசி. சொல்லுவாங்க, நாங்க வந்து இந்த பாலிசி ஃபாலோ பண்றோம், கவர்மெண்ட் சொல்லுவாங்க நாங்க இந்த கொள்கையை ஃபாலோ பண்றோம். நம்மளே சொல்லுவாங்க நமக்குன்னு ஒரு பாலிசி வச்சுக்கோம். சரிங்களா? அந்த பாலிசி தான் அதன்படிதான் வாழணும். எப்படி வேணாலும் வாழலாங்கிற வாழ்க்கை கிடையாது. சோ நமக்குன்னு ஒரு பாலிசி ஃப்ரேம் பண்ணிக்கிறோம். அது எப்படி இருக்கணும், அக்செப்டட் எப்படி இருக்கணும்ப்பா, அண்டர் தி யூனிவர்சல் லா, அதாவது இயற்கை சட்டத்துக்கு உட்பட்டு இருக்கணும். சோ இதுதான் ஒரு மனிதனுக்கு வந்து அந்த என்ன சொல்றது, எந்த இதுவும் வராம என்ன சொல்றது, ஸ்பிரிச்சுவலா சொல்லக்கூடிய விஷயம். என்னைக்கு நீங்க இயற்கைக்கு உட்பட்டு நடக்கிறீங்களோ, அந்த பாலிசிக்குள்ள இருக்கீங்களோ, சோ உங்களுக்கு எந்த ப்ராப்ளம் வரப்போறது இல்லை. வரது எல்லாமே நன்மையா தான் இருக்கும். அதேதான். சோ பாலிசிங்கிறது ஒரு கவர்மெண்ட்டும் மேக் பண்ணுவாங்க, ஒரு நிறுவனம் மேக் பண்ணுவாங்க. சோ அது எப்படி இருக்கலாம், வெர்பலா இருக்கலாம், ரிட்டனா இருக்கலாம். அதாவது வாய்வழியாக இருக்கலாம். தட் மீன்ஸ் ஓரல் சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி ரிட்டர்னா எழுத்துப்பூர்வமாக இருக்கலாம். ஓகே, அது என்ன பண்ணுது, ஓவரால் கைடன்சி கொடுக்குது. ரெண்டாவது பவுண்டரி செட் பண்ணுது. நான் சொல்றேன், நான் இந்த எல்லை தான், இதுக்கு தாண்டி நடத்த மாட்டேன், இது எனக்கு உள்ள பாலிசி, நான் இப்படிதான் வாழ்வேன், இப்படி சொல்றோம் இல்லையா. சோ செட்டிங் அப் பவுண்டரிஸ், என்னதான் வந்தாலும் நம்மளுடைய அந்த இண்டிவிஜுவாலிட்டி விட்டு கொடுக்க கூடாது. சரிங்களா? தட் இஸ் இம்பார்ட்டன்ட். சோ அப்ப செட்டிங் அப் பவுண்டரிஸ் நம்ம ரெடி பண்ணிக்கிறோம். சப்ளை த ஜென்ரல் லிமிட்ஸ் சொல்றோம்ல, அந்த 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 பொதுவான லிமிட்ஸ், நம்ம அந்த அந்த வரையறையை நம்ம என்ன பண்ணிக்கிறோம், ஃப்ரேம் பண்ணிக்கிறோம். அண்ட் டைரக்ஷன்ஸ் இன் விச் மேனேஜரல் ஆக்ஷன் வில் டேக் பிளேஸ். ஓகேங்களா? அந்த இயக்குதல், அதன் அடிப்படையில தான் மேனேஜர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, என்னது ஆக்ஷன்ஸ், அந்த செயல்பாடுகள் வந்து எடுக்கப்படுகிறது. அப்ப பாலிசில சிம்பிளா சொல்லப்போனா என்னப்பா, ஒரு பவுண்டரி. ஓகேங்களா? இப்படிதான் செயல்படணும், நமக்குன்னு ஒரு லிமிட் ரெடி பண்ணிட்டு அதுக்கேத்தாப்புல ஒரு நிறுவனம் செயல்படணும்ங்கிறாங்க. சோ அதுதான், அது எதை பேஸ் பண்ணி இருக்கணும், அந்த டிசிஷன்ஸ் மேக்கிங்க என்னது கைட் பண்ற மாதிரி இருக்கணும். ஓகே, இந்த பாலிசிஸ் பாத்தீங்க அப்படின்னா வருது, கைட் பண்ணுது, திங்கிங் அண்ட் ஆக்ஷனுக்கு இது பண்ணுது. ரெண்டாவது, இந்த பாலிசிஸை ஃப்ரேம் பண்ணும்போது ரொம்ப இன்டெப்த் அனாலிசிஸ் நீங்க பண்ணணும். ஓகேங்களா? அப்பதான் நம்ம வந்து நிறுவனத்துல கோல் அச்சீவ் பண்ண முடியுமான்னு பார்க்கணும். தே ஷுட் பி இன் டியூன், அதாவது ஒத்து போகணும். இன்னொன்னு, உங்களுடைய பாலிசியும் ஆர்கனைசேஷனல் மிஷன் வந்து வேற வேறமா இருக்கக்கூடாது. நம்ம சொல்லுவோம்ல, நான் வந்து எப்படி வேணா வாழலாங்கிறது ஒரு பாலிசி வச்சுட்டு கூடாது. இயற்கை சட்டம் ஒண்ணு இருக்கும், அதாவது இயற்கைக்குன்னு ஒரு நேச்சுரல் லா ஒண்ணு இருக்கும், அதுக்கு ஒத்துதான் வாழ்ந்தாதான் வாழ்க்கை நல்லா இருக்கும். நான் எப்படி வேணாலும் வாழலாங்கிறது வாழ்க்கை நல்லா இருக்காது. அதே மாதிரிதான் ஆர்கனைசேஷன் எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஒரு இண்டிவிஜுவல் இந்த பாலிசி ஃப்ரேம் பண்றாங்க அப்படின்னா, அந்த ஆர்கனைசேஷன் மிஷனுக்கு ஏத்தாப்புல நீங்க என்ன மிஷன் ஃப்ரேம் பண்ணிருக்கீங்க, நான் சொன்னேன் இல்லையா, அந்த சொசைட்டில என்னது அந்த பேசிக் ஃபங்க்ஷனை பூர்த்தி பண்ணணும் சொன்னா, அதுக்கு ஏத்தாப்புல நீங்க என்ன பண்ணிக்கணும், உங்களோட பாலிசியை ஃப்ரேம் பண்ணிக்கணும். ஓகே, அப்படி பண்ணக்கூடிய பாலிசி எப்படி இருக்கணும் அப்படின்னா, டே டு டே ஆக்ஷன்ஸை வந்து மேக் பண்றது ஈஸியா இருக்கும். அது மாதிரி டெலிகேஷன்ஸ், அதை ஒப்படைப்புன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுல ரொம்ப உதவியா இருக்கும். அடுத்து வந்து காம்ப்ளெக்ஸ் இஷ்யூஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை ஃபேஸ் பண்றது ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ பாலிசிஸ் வந்து இவ்வளோ பிளஸ் இருக்கு. ஸோ அது எதெல்லாம் இன்க்ளூட் பண்ணிருக்கு அப்படின்னா, அந்த பாலிசிஸோட ஏரியா பார்த்தீங்கன்னா, ப்ரொடக்ஷன் பாலிசியா இருக்கலாம், ஃபினான்ஷியல் பாலிசியா இருக்கலாம், மார்க்கெட்டிங் பாலிசியா இருக்கலாம், ஹியூமன் ரிசோர்ஸ் பாலிசியா இருக்கலாம், குவாலிட்டி பாலிசியா இருக்கலாம், ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் பாலிசி. ஸோ தீஸ் ஆர் தி வெரைட்டிஸ் ஆஃப் பாலிசி. அதனால இந்த இடத்துல டைப்ஸ் ஆஃப் பாலிசி ஒரு கொஸ்டின் வச்சிடலாம். எப்படி வச்சிடறான்னா, அதை கிளாசிஃபை பண்றான் 3 லெவல்ல பண்றான் ராஜா. லெவல் அட் விச் தே ஆரிஜினேட்னா என்ன சொல்றோம், அது என்ன சொல்றது, அந்த இடத்துல தோற்றம் சொல்லுவோம் இல்லையா, எவல்யூஷன் அந்த மாதிரி. சரிங்களா? தோற்றம், ஆரிஜின். ஸோ ஆரிஜின் பொறுத்தளவுக்கு எப்படி இருக்கு அப்படின்னா 3 லெவல்ல இருக்குது. ஒன்னு வந்து டாப் மேனேஜ்மெண்ட் பாலிசி, மிடில் மேனேஜ்மெண்ட், லோயர் லெவல் மேனேஜ்மெண்ட். அடுத்தது ஃபங்க்ஷனல் ஏரியா. ஃபங்க்ஷனல் ஏரியால எப்படி இருக்கு அப்படின்னா, உங்களுக்கு வந்து ப்ரொடக்ஷன், சேல்ஸ், ஒரு நிறுவனம்னா பிரிச்சிருக்குல்ல ராஜா, ப்ரொடக்ஷன், சேல்ஸ், பர்ச்சேஸ், மார்க்கெட்டிங், ரிசர்ச் அண்ட் R&D பார்த்திருப்போம்ல, அது மாதிரி பர்சனல். ஸோ இது எல்லாமே ஃபங்க்ஷனல் ஏரியால வரக்கூடிய பாலிசிஸ் டைப்ஸ். அடுத்து பாத்தீங்கன்னா சோர்ஸ் ஆஃப் ஆரிஜின், இதுல வந்து இருக்கிறது சோர்ஸ் ஆஃப் ஆரிஜின். ஸோ சோர்ஸ் ஆஃப் ஆரிஜின் இது முன்ன பார்த்தது லெவல் ஆஃப் ஆரிஜின். லெவல் வந்ததுனால டாப், மிடில், லோயர். அதே சோர்ஸ் வந்ததுனால மாறும், நல்லா பார்த்துங்க, அப்பீல்டு பாலிசிஸ். ஸோ இதுல என்ன சொல்ல வராங்க இந்த பாலிசி அப்படின்னா, இது பிளைண்ட், இது வந்து உருவாக்கப்படுது, ஃப்ரேம் பண்ணப்படுது எதன் அடிப்படையில் ராஜா, பேஸ்ட் ஆன் அப்பீல், என்னது வேண்டுகோள். ஓகேங்களா? சோ பை எ சபார்டினேட், ஒரு சபார்டினேட் கீழ்நிலை பணியாளரால என்னது வேண்டுகோள் முறையிடுறது. எதுக்கு, யாருக்கு, சுப்பீரியருக்கு. எதுக்காக, ஃபார் கைடிங் டிசிஷன், அதாவது எங்களுக்கு என்னது அந்த டிசிஷன் மேக்கிங்ல எங்களுக்கு ஒரு கைட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா, சபார்டினேட் மூலமாக என்ன பண்றாங்க அப்படின்னா, சுப்பீரியருக்கு ஒரு ஜஸ்ட் ஒரு அப்பீல் கொடுக்கறது. அதுதான் இந்த அப்பீல்டு பாலிசி. ஒரிஜினேட்டர் பாலிசி அப்படின்னா, இது எப்படி ஃப்ரேம் பண்றாங்க அப்படின்னா, டாப் மேனேஜர்ஸால ஃப்ரேம் பண்றாங்க. எதுக்குன்னா, டு சர்வ் அஸ் கைடன்ஸ்
டு தர் சபார்டினேட், சபார்டினேட்டுக்கு கைட் பண்ணணும் சரிங்களா, அதுக்காக கொடுக்குறாங்க. அடுத்து இம்போஸ்னா திணிக்கிறது, கட்டாய திணிப்பு கூட சொல்லலாம். ஸோ இது வந்து எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ்னால நடக்க இந்த பாலிசி. அதுக்கு ஒரு உதாரணம் கவர்மெண்ட், ட்ரேட் யூனியன். கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்க, டாக்ஸ், ஜிஎஸ்டி, ஓகேங்களா, இது ஒரு உதாரணம் எடுத்துக்கலாம். ட்ரேட் யூனியன் என்ன பண்ணுவாங்க, சம்பளத்தை கூட்டி கொடு, இன்க்ரீஸ் பண்ணு, இல்லைன்னா வேலை பார்க்க மாட்டேன். ஸோ திஸ் இஸ் இம்போஸ்டு பாலிசிஸ். ஸோ தீஸ் ஆர் பாலிசி கண்டென்ட், ஓகேங்களா. ஸோ பாலிசி என்னன்னு பார்ப்போம், அதோட டைப்ஸ் பார்த்துருக்கோம் இந்த ஏரியாக்குள்ள சரிங்களா. ஓகே, அடுத்து ஸ்ட்ராட்டஜிஸ். ஸ்ட்ராட்டஜிஸ் அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு என்ன அப்படின்னா, ஸ்ட்ராட்டஜிஸை பொறுத்தவரைக்கும் என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த வேர்டு இது கேட்பாங்க டிஆர்பில. ஸோ இந்த வேர்டு ஸ்ட்ராட்டஜிங்கிற அந்த நுட்பம் சரிங்களா, அந்த என்ன சொல்ற தந்திரம், நுட்பம் அப்படிலாம் சொல்லுவோம் அந்த வேர்டை தமிழ்ல. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்கன்னா எம்பிஏல ஸ்ட்ராட்டஜி மேனேஜ்மெண்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு பேப்பர், ஸ்ட்ராட்டஜி மேனேஜ்மெண்ட் வச்சிருப்பாங்க. ஸோ ஸ்வாட் அனாலிசிஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கீ டேர்ம் சரிங்களா. ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜிங்கிற வேர்டு எங்க இருந்து வந்துச்சுன்னா, கிரீக் வேர்டு ஸ்ட்ராட்டஜியா நான் வச்சுக்கிறேன். இது கேட்பாங்க டிஆர்பி எக்ஸாம்ல, கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே, அது என்ன மீன் பண்ணுதுன்னா, ஆர்ட் ஆஃப் டைரக்டிங் மிலிட்ரி ஃபோர்ஸ். அதாவது மிலிட்ரி ஃபோர்ஸ் இருப்பாங்க இல்லையா, நம்ம அவங்கள வந்து டைரக்ட் பண்ற இயக்குதலுக்கான அந்த கலையை தான் இந்த ஸ்ட்ராட்டஜியா அப்படிங்கிறது குறிக்குது. இது வந்து கிரீக்கோட வேர்டு, அதுதான் இப்ப நம்ம யூஸ் பண்றோம் மேனேஜ்மெண்ட்ல. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜிங்கிறது பாத்தீங்கன்னா வெல் டிஃபைன்டு பிளான். நல்லா புரிஞ்சுக்கங்க, இது வந்து ஒரு என்னது ரொம்ப சிறப்பாக வரையறுக்கப்பட்ட ஒரு திட்டம் ஸ்ட்ராட்டஜி, ஓகேங்களா. இது வந்து டு டிஃபெண்ட் ஆர் டிஃபீட் ரைவல்ஸ், அந்த போட்டியாளர்கள் இருக்காங்களா அவங்கள பாதுகாக்கிறது ஒண்ணு, அதை டிஃபீட் தோற்கடிக்கிறது, ரெண்டுமே யூஸ் பண்ணலாம். இதை வந்து பாதுகாக்கிறது, தோற்கடிக்கிறது சரிங்களா, அதான் அந்த ஸ்ட்ராட்டஜி. ஓகே, ஸோ இட் இஸ் என்ன மிலிட்ரியில ஒண்ணு ராஜா என்னப்பா, மிலிட்ரி என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களை வந்து ஒரு உதாரணத்துக்காக சொல்றேன். இப்ப இந்தியா பாகிஸ்தான் போர் நடக்குது, பாகிஸ்தான் ஆர்மியை நம்ம வந்து டிஃபீட் பண்றது ஒண்ணு, இன்னொன்னு அந்த பாகிஸ்தான் ஆர்மியை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சரண்டர். இப்ப ரஷ்யா உக்ரைன் போர்ல அந்த மாதிரி நடந்துச்சு. அப்ப என்ன பண்றாங்கன்னா, உக்ரைன் கைதிகள் என்ன பண்றாங்கன்னா, ரஷ்யா என்ன பண்ணிருக்காங்க, அவங்க வந்து சரணடை வைக்கிற மாதிரி அவங்கள வந்து யூஸ் பண்ணிக்குவாங்க சரிங்களா. அவங்க மிலிட்டரியில சரணடைஞ்சிட்டாங்கன்னா அவங்க அவங்களுடைய பர்பஸ்க்காக யூஸ் பண்ணிக்குவாங்க. அந்த காலத்துல பாத்தீங்கன்னா ஒரு ராஜா இன்னொரு நாட்டுல போய் படையெடுப்பாரு சரிங்களா. படையெடுக்கும் போது என்ன பண்ணுவாருன்னா, ஒண்ணு பாகுபலி படம் பார்த்தா தெரியும், ஒண்ணு அந்த எதிரிகளை கொல்றதுங்கிறது ஒரு விஷயம், இன்னொன்னு எதிரிகளை என்ன பண்றதுன்னா இது பண்ணிக்கிறது, அதாவது சரண்டர் பண்ண வைக்கிறது. அவங்கள வந்து கோயில் கட்டுறது, குளம் கட்டுறது, இந்த மாதிரி அடிமைகளா யூஸ் பண்ணிக்குவாங்க. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், பாகுபலி படம் பாருங்க, அது கொஞ்சம் புரியும் சரிங்களா. சோ அப்ப என்ன ஸ்ட்ராட்டஜினா, நீங்க வந்து எதிராளிய தோற்கடிக்கிறது மட்டும் கிடையாது. சோ டிஃபெண்ட் அப்படின்னா என்னது, பாதுகாக்கிறது. நான் அப்ப நடத்துறதெல்லாம் நாளைக்கு எக்ஸாம்ல கேட்கும் போது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரணும், மார்க் அள்ளிட்டு வந்துட்டே இருக்கும் சரிங்களா, அதுக்காக தான். ஸோ இட் இஸ் எ ஜெனரல் ப்ரோக்ராம் ஆஃப் ஆக்ஷன். ஸோ இது வந்து ஒரு பொதுவான அந்த செயல் திட்டம். அண்ட் டிப்ளாய்மெண்ட் ஆஃப் ரிசோர்ஸ் என்னன்னா வள ஆதாரங்கள், அதை வந்து பயன்படுத்திக்கிறது, யூட்டிலைஸ் பண்ணிக்கிறது. எப்படி, டு அட்டைன் காம்ப்ரிஹென்சிவ் அப்ஜெக்டிவ்ஸ், காம்ப்ரிஹென்சிவ் அந்த விரிவான கொள்கைகளை, நோக்கங்களை அடைவதற்காக அந்த வள ஆதாரங்களையும் அந்த ப்ரோக்ராம் ஆஃப் ஆக்ஷன், பொதுவான ஆக்ஷன்ஸையும் நம்ம என்ன பண்ணிக்கிறோம் இந்த இடத்துல இம்ப்ளிமெண்ட் பண்றோம். இது வந்து லாங் டேர்ம் பிளானா இருக்குங்கிறாங்க சரிங்களா. ஷார்ட் டேர்ம்ல ஸ்ட்ராட்டஜிஸ் இஸ் லாங் டேர்ம் பிளான், ஒரு தொலைநோக்கு பார்வையா இருக்கும். டு ஸ்டே அஹெட் ஆஃப் காம்படிஷன் அந்த நமக்கான அந்த போட்டித்தன்மைக்கு முன்னால வந்து இருக்கும் அப்படிங்கிறாங்க. அது மாதிரி இது வந்து கெயின் காம்படிட்டிவ் அட்வான்டேஜஸ் வந்து இதுல கிடைக்கும். ஸ்ட்ராட்டஜி நீங்க யூஸ் பண்ற மூலமா உங்களுக்கு காம்படிட்டிவ் அட்வான்டேஜஸ், ஒரு போட்டியில என்னது, அந்த போட்டி எனக்குமே ஒரு போட்டி இருந்தா அங்க என்ன வரும், ஹெல்தி காம்படிஷன் இஸ் வெரி குட்னு சொல்லுவாங்க, பார்த்துருப்பீங்க. என்னைக்கு ஒரு இடத்துல போட்டி இருக்கோ அப்ப அந்த பொருளுக்கான குவாலிட்டி கூடும். நீங்க 2 பொருள் இருக்குன்னா 2 பொருளுக்குள்ள போட்டி வருதுன்னா அந்த இடத்துல குவாலிட்டி கூடும். அந்த குவாலிட்டி கூடனால கஸ்டமருக்கு என்னது, ஒரு பெஸ்ட், அதாவது லோ பிரைஸ்ல உங்களுக்கு குவாலிட்டியான பொருள் கிடைக்கும். அதுதான் காம்படிட்டிவ் அட்வான்டேஜஸ். ஸோ இது ஸ்ட்ராட்டஜில கிடைக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ டெஃபினேஷன் பார்த்தீங்கன்னா கென்ஷின்ஸ் கொடுத்திருக்காரு. என்னன்னா, இந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ங்கிறது ஒன் பை விச் அதுல கம்பெனி கேன் கெயின் சிக்னிபிகன்ட் கிரவுண்ட பெற முடிகிறது ஆன் இட்ஸ் காம்படிட்டர்ஸ் அந்த என்ன சொல்ற மத்தியில அதுக்குன்னு ஒரு கிரவுண்ட் கிடைக்குது. அது எப்படின்னா ஒரு அக்செப்டபிள் காஸ்ட், ஒரு ஏற்றுக்கொள்ளப்பட்ட விலையில கிடைக்கிற மாதிரி சொல்றாங்க. அண்ட் ஆல்சோ ஃபைண்டிங் எ வே ஆஃப் டூயிங் திஸ். அது ரெண்டாவது என்னன்னா, என்ன சொல்றது, அந்த விஷயத்த செய்யறதுக்கான வழியை கண்டுபிடிக்கிறது சரிங்களா. இது வந்து என்னன்னா டாஸ்க் ஆஃப் ஸ்ட்ராட்டஜிஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ அப்ப என்ன ரெண்டாவது பாயிண்ட் சிம்பிளா சொல்றாங்க, இட் இஸ் எ ப்ளூ பிரிண்ட், ஓகேங்களா, இண்டிகேட்டிங் த ஆக்ஷன் டு பி டேக்கன், எதுக்கு, ஃபார் அச்சீவிங் டிசைர்டு ஆப்ஜெக்டிவ்ஸ். நிறுவனம் ஏதோ ஒரு விஷயத்தை விரும்பி இருக்குது, இதை அடையணும், அப்படி விரும்பி ஒரு விஷயத்த அடைவதற்கு எடுக்கக்கூடிய அந்த செயல்கள் இருக்கு பாத்தீங்களா, அதுக்கான ப்ளூ பிரிண்ட் தான் ஸ்ட்ராட்டஜி, வேற ஒண்ணும் இல்லை.
நம்ம சொல்லுவோம்ல ப்ளூ பிரிண்ட் போடுவோம், நம்ம கூட சொல்லியிருப்போம் பாத்தீங்களா. ஸோ ஒரு நீங்க படிச்சு முடிச்சாச்சுன்னா ஒரு ப்ளூ பிரிண்ட் ஒன்று போட்டு வச்சுங்க. இந்தந்த ஏரியால இன்னென்ன கொஸ்டின் கேட்கறாங்க, இப்படி கேட்டிருக்காங்க, ப்ரீவியஸ் கொஸ்டின் வச்சு பாக்குறீங்க, அப்போ ஒரு ப்ளூ பிரிண்ட். ஓகேங்களா, 12th பாத்திருப்பீங்க, டீச்சர்ஸ்லாம் ப்ளூ பிரிண்ட் வச்சுதான் கிளாஸ் இந்த மாதிரி எடுப்பாங்க. அந்த கொஸ்டின்ஸ் படிச்சுட்டு போனா நம்ம சென்டம் போடலாம்னு சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி இந்த டிசைன்டு ஆப்ஜெக்டிவ்ஸ் அச்சீவ் பண்றதுக்கு என்னது எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளுக்கான ப்ளூ பிரிண்ட் தான் ஸ்ட்ராட்டஜி. இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் கீ பாயிண்ட். ஓகேங்களா, இட் இஸ் அ டைரக்ஷன். அதுலதான் என்னது ஆர்கனைசேஷன் பிளான் பண்ணுது டு கோ டு அச்சீவ் இட்ஸ் கோல்ஸ். தன்னுடைய கோலை அடைவதற்கான என்னது அந்த இதை என்ன சொல்ற அந்த பிளான் அடைவதற்கான அந்த முயற்சியை. ஓகேங்களா, ஓகே. ஸோ இது வந்து போத் த எக்ஸ்டர்னல் அண்ட் இன்டர்னல் என்விரான்மெண்ட், இது ரொம்ப முக்கியம். இந்த இது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்ட்ராட்டஜியை ஃப்ரேம் பண்ணும்போது ரெண்டையுமே பார்க்கணும், எக்ஸ்டர்னல் அண்ட் இன்டர்னல் என்விரான்மெண்ட். இந்த இடத்துல நான் சொன்னேன் ஸ்டார்டிங்ல, ஸ்ட்ராட்டஜின்னு வந்துட்டாலே MBA நம்ம கிளாஸ் இருக்கும்போது சொல்லுவோம் ஸ்வாட் அனாலிசிஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சரிங்களா, அப்ப இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட்ங்கிறப்ப அனாலிசிஸ் ஆஃப் எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட் எதை சொல்லுது அப்படின்னா த்ரெட் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஸ்வாட் மீன்ஸே வந்து உங்களுக்கு வந்து என்னன்னா ஸ்ட்ரென்த், வீக்னஸ், S ஃபார் ஸ்ட்ரென்த், W ஃபார் வீக்னஸ், O ஃபார் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், T ஃபார் த்ரெட்னுவோம். ஓகேங்களா, அச்சுறுத்தல், ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வாய்ப்புகள், ஸ்ட்ரென்த் நல்லா பாத்துங்க, இல்ல கொஸ்டின் கேட்பான், ஸ்ட்ரென்த் பலம், வீக்னஸ்ங்கிறது பலவீனம். அப்ப இந்த இடத்துல எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட் எதை சொல்லுது அப்படின்னா த்ரெட்டும் ஆப்பர்ச்சுனிட்டிஸும். சரிங்களா, TO T2ன்னு சொல்லுவோம்ல, 2 நான் வச்சுங்க, எக்ஸ்டர்னல் 2. ஓகே, இன்டர்னல் அப்படின்னா SW. அப்ப ஸ்ட்ரென்த்தும் வீக்னஸும், என்னுடைய பிளஸ், என்னுடைய வீக்னஸ், என்னோட மைனஸ். சோ அது வந்து இன்டர்னல். கரெக்ட் தானே? இன்டர்னலா எனக்கு என்ன பிளஸ், நல்ல உடம்பு இருக்கு. வீக்னஸ் என்ன, ஏதாவது ஒரு பிரச்சனை பார்த்தா பயந்துடுறேன், வீக்னஸ். அப்ப அது இன்டர்னலா இருக்கு. எக்ஸ்டர்னலா இருக்கு த்ரெட், கவர்மெண்ட் என்னை த்ரெட் பண்ணுது. ஓகேங்களா, ஆப்பர்ச்சுனிட்டிஸ், எனக்கு வந்து கவர்மெண்ட் நிறைய வாய்ப்புகளை கொடுக்குது எக்ஸாம் எழுதி உள்ளுக்குள்ள போறதுக்கு. ஸோ ரெண்டுமே எடுத்துக்கிறோம். சரி, வெல். அதே மாதிரி இப்ப உங்களுக்கு வந்து வேற என்னென்ன கொடுக்குறாங்க கார்பரேட் ஸ்ட்ராட்டஜிஸ்ல பாத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இது முக்கியமான, அதாவது எக்ஸ்பேண்ட் பிசினஸ் ஆபரேஷன் growth ஸ்ட்ராட்டஜிஸ். சரிங்களா, இந்த ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து ஒரு growth ஸ்ட்ராட்டஜிஸா இருந்தா என்னன்னா பிசினஸ் வந்து எக்ஸ்பேண்ட் பண்றது. அதே சமயம் இது டிக்ரீஸ் பண்றதா இருந்தா, பிசினஸ் ஆபரேஷன் டிக்ரீஸ் பண்றதா அது ரிட்டர்ன்ஸ்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி சொல்லுவோம். இதே சமயம் ஸ்டேட்டஸ் கோ, அதாவது இருக்கிறத என்ன சொல்ற கரண்ட் ஸ்டேட்டஸை அதை அப்படியே ஸ்டாபிலிட்டி பண்றது. சரிங்களா, அதான் ஸ்டேட்டஸ் கோ. ஸோ இந்த மாதிரி அதை மெயின்டைன் பண்றது, அதாவது கரண்ட் ஸ்டேட்டஸ் சொல்லுவோம். சரிங்களா, இதோட வார்த்தை வந்து மீனிங் வந்து இங்கிலீஷ் மீனிங் வந்து கரண்ட் ஸ்டேட்டஸ், அதான் ஸ்டாபிலிட்டி ஸ்ட்ராட்டஜிஸ். ஸோ 3 விதமான விதத்தில் கார்பரேட் லெவல் ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து இன்வால்வ் ஆயிருக்கு. இது கொஞ்சம் கேட்பாங்க, பாத்துக்குங்க. ஓகே, இதுல ஸ்வாட் அனாலிசிஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்து வந்து ப்ரொசீஜர்ஸ். ப்ரொசீஜர் நம்ம ஏற்கனவே பாலிசி நடத்துறேன்னா, ஓகே, எனக்கு ஒரு பாலிசி வச்சுக்கணும். அது எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கக்கூடாது, யூனிவர்சல் லாக்கு ஒத்து போகணும். நிறுவனத்துடைய மிஷனுக்கு ஒத்து போற மாதிரி எனது ஒரு நிறுவனத்துடைய பாலிசி ஃப்ரேம் பண்ணும். பார்த்தோமா இல்லையா? சோ அதே மாதிரிதான். சோ ப்ரொசீஜர்ங்கிறது சப் டிவிஷன் ஆஃப் பாலிசி. பாலிசியினுடைய ஒரு என்னது சப் டிவிஷன், துணை அப்படிங்கிறாங்க, துணை பிரிவு. ஓகே, இது எதை சொல்ல வருது சார் அப்படின்னா சீரீஸ் ஆஃப் ரிலேட்டட் ஸ்டெப் ஆர் டாஸ்க். அந்த தொடர்ச்சி, அது என்னது அந்த டாஸ்க்னா அந்த செயல்பாட்டினுடைய தொடர்ச்சி. அது எதுக்கு? டு பி பெர்ஃபார்ம் இன் எ சீக்வன்சியல் வே. அது அந்த டாஸ்கை வந்து செய்யப்பட வேண்டியது எப்படின்னா சீக்வன்சியல், தொடர்ச்சியான முறையில் தொடர்ச்சியான வழியில செய்யப்படக்கூடிய அந்த டாஸ்கை, சரிங்களா, அதனுடைய வரிசையை குறிக்கிறதா இது பாலிசி. சரிங்களா, இதை யாரு சொல்றா? ஜார்ஜ் டெரி வந்து எக்ஸ்பிளைன் பண்றாரு, ஒரு வரைவிலக்கணம் கொடுத்து. இந்த சீரீஸ் ஆஃப் ரிலேட்டட் டாஸ்க் இருக்கு பாத்தீங்களா, அது வந்து chronological சீக்வன்ஸை மேக்கப் பண்ணுது, அந்த காலத்தொடர் வரிசையை மேக்கப் பண்ணுது. அண்ட் எஸ்டாப்ளிஷ்டு வே ஆஃப் பெர்ஃபார்மிங் த ஒர்க் டு பி அக்கம்ப்ளிஷ்டு. அதாவது ஒரு பணி வந்து நிறைவேற்றப்பட வேண்டிய பணி ஒவ்வொன்றா இருக்கும். ஒரு நிறுவனத்துக்கு ஒரு 5 கோல் வச்சிருப்போம். நம்ம மறுபடியும் யூனிட் டெஸ்ட் வச்சிருக்கோம். 10 யூனிட் டெஸ்ட் முடிச்சதுக்கு அப்புறம் ரிவிஷன் டெஸ்ட், ரிவிஷன் மாடல் டெஸ்ட், அது மாதிரிதான். அப்ப இந்த ஒர்க் டு பி அக்கம்ப்ளிஷ்டு அப்படியே அதை நிறைவேற்றப்பட வேண்டிய வேலைகள். ஓகேங்களா, அதுக்கான அந்த பெர்ஃபார்மிங் எப்படி பண்ணணுங்கிறத இதை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க அந்த chronological ஆர்டர். அதனாலதான் நான் எப்பவுமே ஒரு ஷெட்யூல் கொடுத்துறேன். இன்னைக்கு இந்த டெஸ்ட் கிளாஸ் முடிக்கிறோம். அப்பதான் நமக்கு அந்த ஷெட்யூல்ஸ் பேஸ் பண்ணி வரும்போது கிளாஸஸ் ஈஸியா இருக்கும். தட் இஸ் a chronological சீக்வன்ஸ், அந்த சீரீஸ் ஆஃப் ரிலேட்டட் டாஸ்க். ஓகேங்களா, சோ திஸ் இஸ் a ப்ரொசீஜர். அந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணாதான் நமக்கு என்னது அந்த கோல் அக்செப்ட், கோலை ஈஸியா நம்ம அச்சீவ் பண்ண முடியும். சோ ப்ரொசீஜர்ஸ்ங்கிறது கைடு டு ஆக்ஷன், ஒரு செயலை செய்வதற்கான வழிகாட்டுதல். ஓகே, சோ இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தேவையான ஸ்டெப்ஸ் சொன்னோம்ல, ஏற்கனவே சொன்னது. அது வந்து என்னது அந்த நிறுவனத்துடைய அப்ஜெக்டிவ்ஸ் கோல் அடைவதற்கு எடுக்கப்படுகிறது. ஓகே, அடுத்து பாத்தீங்கன்னா ரூல்ஸ். சரிங்களா, ரூல்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, நெக்ஸ்ட் வந்து ரூல்ஸ்ல என்ன பாக்குறோம் அப்படின்னா, ரூல்ஸ்ங்கிறது என்ன அப்படின்னா இட்ஸ் a plan that prescribed a course of action. சரிங்களா, நம்ம அந்த செயல் திட்டம் சொல்லுவோம் இல்லையா, செயல்முறை, செயல் திட்டம், அதை பிரெஸ்கிரைப் பண்ணக்கூடிய ஒரு திட்டம் தான் ரூல்ஸ். சரி, இது வந்து எதை சொல்லுது அப்படின்னா
வாட் இஸ் டு பி டன் இன் கிவன் சுச்சுவேஷன். ஒரு கொடுக்கப்பட்ட சூழ்நிலையில் ஒரு விஷயத்த என்ன செய்ய வேண்டும், வாட் இஸ் டு பி டன். நமக்கு அது ரொம்ப முக்கியம். இந்த சூழ்நிலையில என்ன பண்ணணும். எக்ஸாம் இப்ப வந்துருச்சு, நம்ம எதிர்பார்த்தோம் என்ன, ஆனுவல் பிளானர் படி வரும்னு எதிர்பார்த்தோம், ஆனா வரல, முன்கூட்டி வந்துருச்சு. இருந்தாலும் நம்ம என்ன பண்றோம், இப்ப நம்ம கொடுத்துருக்க சுச்சுவேஷன் இதுதான், இந்த டைம் லிமிட்டுக்குள்ள நம்ம படிக்கணும், என்ன செய்யணும் முடிவு பண்றோம் இல்லையா. தட் இஸ் அதுக்கேற்ற அதான் ரூல்ஸ். சோ அப்ப என்ன பண்றோம்னா அந்த ரூலை நம்ம ஃப்ரேம் பண்ணிக்கிறோம். ஓகேவா, அந்த கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன்ஸை பிரெஸ்கிரைப் பண்ணுது. சரி, இதுல இந்த பாலிசிஸ் ஆர் கைட், இதை பாத்தீங்கன்னா பாலிசிஸ் வந்து கைட் டு டிசிஷன் மேக்கிங்க கைட் பண்ணும். அண்ட் அலோ மேனேஜர்ஸ் டு யூஸ் த டிஸ்கஷன். சரிங்களா, டிஸ்கஷன் வந்து விருப்ப உரிமை சொல்லுவாங்க டிஸ்கஷன். ஸோ டிஸ்கஷன் வந்து யூஸ் பண்றதுக்கு மேனேஜர்ஸ்க்கு வந்து அலோ பண்ணும். சரிங்களா, ஆனா ரூல்ஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸ் இருக்குல்ல, பாலிசிஸ் வந்து அலோ பண்ணுது, பட் ரூல்ஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸ் வந்து என்ன பண்ணலன்னா நாட் அலோ த டிஸ்கஷன் அப்படிங்கிறாங்க. அந்த விருப்ப உரிமைங்கிறாங்க. ரைட்ஸ் ஆஃப் லைக்ஸ் ஆஃப் டிசைர். ஓகேங்களா, ரைட்ஸ் ஆஃப் டிசைர், விருப்ப உரிமை. எனக்கு இந்த ஒரு விஷயத்த செய்யறதுக்கான உரிமை இருக்குது அப்படின்னா அது வந்து இந்த ரூல்ஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸ்ல அலௌடு கிடையாது அப்படிங்கிறாரு. ஓகே, இப்ப டிவியேஷன்ஸ் ஃப்ரம் ரூல்ஸ். இப்ப ஏதாவது டிவியேஷன், ரூல்ஸ்னால உங்களுக்கு தெரியும், டக்குனு போலீஸ் தான் நான் என்ன போடுவாரு, ஹெல்மெட் போட்டுட்டு போகணும், போடல என்ன பண்ணுவாரு, பெனல்ட்டி போடுவாரா, அதேதான் டிவியேஷன்ஸ் ஃப்ரம் ரூல்ஸ். ரூல்ஸை விட்டு டிவியேட் ஆகுது அப்படின்னா அது என்ன ரிசல்ட் இருக்கும், பெனல்ட்டி, தண்டனை போடுவாங்க. பீனல் ஆக்ஷன், குற்றவியல் நடவடிக்கைக்கு உட்பட்ட தண்டனை, முடிஞ்சு போச்சு. ஸோ அப்ப ரூல்ஸ்ங்கிறது என்னன்னா இதான் கீட்டம், அது வந்து பெனல்ட்டிக்கு உட்பட்டு இருக்கும். ஓகேங்களா, சோ அதுல என்னன்னா டிஸ்கஷன், விருப்ப உரிமைங்கிறது அதுல வரல. ஓகேங்களா, ஏன்னா எனக்கு விருப்பம் ஹெல்மெட் போடாம போனா ஜாலியா போகணும்னு நினைக்கிறோம், ஆனா கவர்மெண்ட் என்ன நினைக்கிறாங்க, இல்ல ஹெல்மெட் போட்டிருக்கும், நீ விழுந்தாலும் அடுத்த எய்த்தாப்புல உள்ளவங்க என்ன பண்ற, அவனை காலி பண்ணிடுறோம் இல்லையா. சோ இதுதான் அந்த இடத்துல வராது. அப்ப ரூல்ஸ்ங்கிறது ஃப்ரேம், இந்த சூழ்நிலையில என்ன செய்யணுங்கிறத என்ன பண்றாங்க, அவங்க தீர்மானிக்கிறாங்க. ஓகே, அடுத்து ப்ரோக்ராம். ஸோ ப்ரோக்ராம்ங்கிறது பார்த்தீங்கன்னா பிளான் ஃபார்முலேட்டட் டு டீல் வித் எ பர்டிகுலர் சுச்சுவேஷன். அங்க என்னது கொடுக்கப்பட்ட சுச்சுவேஷன், இங்க ஒரு குறிப்பிட்ட சுச்சுவேஷன் டீல் பண்றாங்க. சரிங்களா, ஸோ அதுக்காக தான் என்ன பண்றாங்கன்னா இந்த பிளான் வந்து ஃபார்முலேட்டட் பண்ணப்படுகிறது. ஓகே, இட் இஸ் ஆக்ஷன் பேஸ்டு அண்ட் ரிசல்ட் ஓரியன்டட். சரிங்களா, ப்ரோக்ராம்ங்கிறது உங்களுக்கு தெரியும், நம்ம ஒரு ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணுவோம். சரிங்களா, இப்ப ஸ்கூல்ஸ்ல வந்து ஒரு ப்ரோக்ராம் ஆண்டுவியல் நடத்துவோம். ஸோ இப்போ வந்து ஒரு இப்ப ஆர்கனைசேஷன்னா அதுக்கு ஒரு இது இருக்கும், ஒரு ப்ரோக்ராம்ஸ் இருக்கும், நிறைய வந்து ப்ரோக்ராம்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்போ அது வந்து ஆக்ஷன் பேஸ்டு இருக்கும், ரிசல்ட் ஓரியன்டா இருக்கும். ஓகேங்களா, ஏன்னா அங்க பாத்தீங்கன்னா அதுக்கேத்தாப்புல ஷெட்யூல் இருக்கும், மினிட்ஸ் தயாரிப்பாங்க, ஸோ அதுக்கேற்ற அஜெண்டா போடுவாங்க. ஸோ அந்த ப்ரோக்ராம் ஷெட்யூல்ஸ் மாறும். ஸோ இட் இஸ் ஆக்ஷன் பேஸ்டு அண்ட் ரிசல்ட் ஓரியன்டட். ஆஃப்டர் த ப்ரோக்ராம் சம் கன்க்ளூஷன் உள்ள வருவாங்க. அதான். So Terry and Franklin என்ன சொல்றாரு அப்படின்னா, so future use of different resources in an integrated pattern. சரிங்களா, ஒரு ஒருங்கிணைந்த செயல்முறையில, ஒரு ஒருங்கிணைந்த வழிமுறையில் என்ன பண்றாங்கன்னா டிஃபரெண்ட் ரிசோர்சஸ், பல்வேறு வள ஆதாரங்களை என்ன பண்ணிக்கிறதுனா ஃபியூச்சர் எதிர்காலத்துல யூஸ் பண்ணிக்கிறது. ஸோ தட் இஸ் என்னது அப்படின்னா இந்த ப்ரோக்ராம்ல கொண்டு வராங்க. அண்ட் எஸ்டாப்ளிஷ் a sequence of required actions. சரிங்களா, சீக்வன்ஸ்னா அந்த தொடர்ச்சியான ரெக்வயர்டு தேவையான ஆக்ஷன்ஸை எஸ்டாப்ளிஷ் பண்றது. ஓகே, அதுக்கடுத்து டைம் ஷெட்யூல். சரிங்களா, ஃபார் ஈச், அந்த ஒவ்வொன்றுக்கும் ஒரு டைம் கால அட்டவணையை ஃபிக்ஸ் பண்றது. இது எல்லாமே எதுக்கு சார், தட் இஸ் இம்பார்ட்டன்ட் இன் ஆர்டர் டு அச்சீவ் தி என்னது அந்த ஸ்டேட்டட் ஆப்ஜெக்டிவ்ஸ். என்ன நிறுவனத்துக்கு ஃப்ரேம் பண்ணீங்களோ அந்த ஆப்ஜெக்டிவா என்ன பண்ணணும், அச்சீவ் பண்றதுக்காக தான் இந்த டைம் ஷெட்யூல ஃப்ரேம் பண்றது, ரெக்வயர்ட் ஆக்ஷன்ஸோட சீக்வன்ஸ் எஸ்டாப்ளிஷ் பண்றது, அடுத்து கம்ப்ளீட்டா டிஃபரெண்ட் ரிசோர்சஸ் என்ன பண்றது, இன்டகிரேட் பண்றது. So all that included into the program, which one explained by the Terry and Franklin. That's all. Next one, we going to programs include. Which one include? Objectives, policies, procedures, methods, standards and budgets. So இது எல்லாம்னா completely the purpose of discharging a particular டாஸ்க். ஸோ இது எல்லாத்தையும் என்னது அது இன்க்ளூட் பண்ணி இருக்குது. இது எப்படிலாம் வகைப்படுத்தப்படலாம் அப்படின்னா, the programs may be classified major, minor, long term or short term. சரிங்களா, so these are the classification of program. Next one, budget. It's the last one. So budgetங்கிறது என்ன அப்படின்னா, it's a plan for future management action. எல்லாம் புரிஞ்சுக்கங்க. இதை ஏற்கனவே மேடம் நடத்திருப்பாங்க, பட்ஜெட்டரி கண்ட்ரோல், கேபிட்டல் பட்ஜெட்டிங், பட்ஜெட்ல மேனேஜ்மெண்ட் அக்கௌண்ட் பார்த்திருப்பீங்க, காஸ்ட் அக்கௌண்ட் ரிலேட்டடா பார்த்திருப்பீங்க. இந்த பட்ஜெட் சம்பந்தமா நிறைய விஷயம் சொல்லியிருப்பாங்க. இப்பயுமே ரீசெண்டா பாத்தீங்கன்னா நமக்கு என்னது பினான்சியல் மேனேஜ்மெண்ட் இருக்குது, இதுல அக்கௌண்ட்ஸ் வந்து காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்ட் இருக்குது. இந்த பட்ஜெட் பத்தி நிறைய விஷயம் வரும். ஸோ அப்ப பட்ஜெட்டுங்கிறது என்ன, பிளான் ஃபார் ஃபியூச்சர் மேனேஜ்மெண்ட் ஆக்ஷன். வார்த்தை புரிஞ்சுக்கங்க, ஏன் அக்கௌண்ட்ஸ் சொல்றேன், எக்ஸ்பிரஸ்டு இன் குவான்டிடேட்டிவ் மேனேஜ்மெண்ட் டேர்ம்ஸ். அது என்னது, அளவிடக்கூடிய மேலாண்மை. தட் மீன்ஸ் அவ்வளவுதான். அப்ப நியூமெரிக்கல் வருது. ஸோ அப்ப நியூமெரிக்கலா இருக்கணும்.
அதுதான். ஸோ அதான் பட்ஜெட். அதாவது எண்ணிக்கை எண்கள் அடிப்படையில இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ பட்ஜெட் இஸ் a plan which help an organization to answer the following question. பின்வரும் என்னது கேள்விகளுக்கு ஆன்சர் கொடுக்குற மாதிரி இருக்கும். என்னங்க கேள்வி? வாட் டு அச்சீவ், என்ன அச்சீவ் பண்ண போறீங்க சரிங்களா? ஹவு டு அச்சீவ் இட், அது எப்படி அச்சீவ் பண்ண போறீங்க? ஸோ இதை வந்து குவான்டிடேட்டிவ் இதுல வரணும் ஓகேங்களா? ஸோ ஹூம்ஸ் அண்ட் டோனால் கொடுக்கக்கூடிய விஷயம் பார்த்தீங்கன்னா பட்ஜெட்டுங்கிறது இஸ் a plan, is a statement of expected result expressed in a numerical. சொன்னா கரெக்டா தான் முன்கூட்டியே சொல்ல பார்த்தீங்க. ஒரே ஒரு கீட்டம் தான் இது எக்ஸ்பிரஸ் பண்றது நியூமரிக்கல் டேர்ம்ஸ், அவ்வளவுதான். அதாவது அந்த எண்கள் அடிப்படையில சரிங்களா, எண்கள் அடிப்படையில நீங்க எக்ஸ்பிரஸ் பண்றாங்க இந்த பிளான். ஸோ திஸ் இஸ் ஏ பட்ஜெட். ஓகே, அது ப்ரிப்பேர் பண்ற பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷனல் ஏரியா எடுத்துக்கிட்டா ப்ரொடக்ஷன்லயும் வரும், மார்க்கெட்டிங்லயும் வரும். அதுக்கு தான் இதெல்லாம் மேம் நடத்திருப்பாங்க. பர்ச்சேஸ் பட்ஜெட் ப்ரொடக்ஷன்ல, அடுத்தது ப்ரொடக்ஷன் இன்னொன்னு என்ன சொல்றது ப்ரொடக்ஷன் பட்ஜெட், மார்க்கெட்டிங் எடுத்துட்டா சேல்ஸ் பட்ஜெட், அட்வர்டைசிங் பட்ஜெட், ஃபினான்ஸ்ல கேஷ் பட்ஜெட், ஹியூமன் ரிசோர்ஸ்ல மேன் பவர் ரெக்யர்மெண்ட் பட்ஜெட். ஸோ திஸ் இஸ் என்னது பட்ஜெட்ஸ். எங்க விச் ஒன் இஸ் ப்ரிப்பேர்ட் பை தி ஆர்கனைசேஷன், எதுக்காக அப்படின்னா டு எக்ஸ்பிரஸ் த நியூமரிக்கல் டேர்ம்ஸ் ஓகேங்களா. அந்த எண்ணிக்கைன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த எண்கள் அடிப்படையில் அந்த டேர்ம்ஸ் எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக பண்றாங்க. ஸோ திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் டூல் ஃபார் கண்ட்ரோல். ஏன்னா நீங்க அப்ப எண்ணிக்கை வச்சுக்கிட்டாதான் உங்களுக்கு கட்டுப்பாடுங்கிறது எளிமையா போயிடும். அதான் இம்பார்ட்டன்ட் டூல். ஒரு நிறுவனத்தை நீங்க கண்ட்ரோல்ல கொண்டு வரணும்னா உங்களுக்கு அந்த நியூமரிக்கல் டேர்ம்ஸ்ல தெரியணும். அதான். ஸோ ஆக்சுவல் பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் அச்சீவ்மெண்ட். இப்ப நான் சொன்னேன் இல்லையா, ஆக்சுவலா வந்து நம்ம என்ன சொல்லியிருப்போம், டிஆர்பி எக்ஸாம் பாஸ் பண்றதுக்கு ஒவ்வொரு டெஸ்ட்லயும் 40 மேல் எடுக்கணும் அப்படிங்கிறது நான் என்ன பண்ணிருப்பேன், என்னுடைய ஸ்டாண்டர்ட் பெர்ஃபார்மன்ஸ். பட் நீங்க என்ன பண்றீங்க, 30-20 எடுக்கிறீங்க உங்களோட ஆக்சுவல். ஸோ ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது நமக்கு தெரியுது டிவியேஷன். ஆகா, ஸ்டூடெண்ட்ஸ் சரியா படிக்கல. அப்ப என்ன பண்ணணும், நம்ம இன்னும் கொஞ்சம் அவங்களை என்ன பண்ணணும், பூஸ்டப் பண்ணி மோட்டிவேட் பண்ணி திரும்ப அவங்கள நல்லா படிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், தூண்டலாம். ஆனா படிக்கிறது உகையில தானே இருக்குது, தூண்ட மட்டும் தான் செய்யலாம். இன்னும் கொஞ்சம் முடிஞ்சா ஷார்ட்கட் போட்டு கொடுக்கலாம். ஆனா கண்டென்ட் நீங்க தான் ரீட் பண்ணணும், அவ்வளவுதான். ஸோ அப்ப ஸ்டாண்டர்டுக்கும் ஆக்சுவலுக்கும் என்ன டீவியேஷன்ஸ் இருக்குதோ அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு அந்த டிவியேஷன்ஸ் சரி பண்றதுக்கு தேவையான கரெக்டிவ் ஆக்ஷன்ஸ் வந்து இங்க எடுக்கப்படுகிறது. ஸோ இதுக்கு இதுதான் கண்ட்ரோல். இந்த கண்ட்ரோல் ஆக்டிவிட்டிஸ்க்கு எது பேஸா இருக்குது, எது அப்படின்னு பாத்தீங்கன்னா பட்ஜெட். ஸோ ஏன்னா அது நியூமரிக்கல் டேர்ம்ல எக்ஸ்பிரஸ் பண்றதுனால நம்மளால ஈஸியா இந்த வருஷம் இவ்வளவு ப்ரொடக்ஷன் ஆயிருக்கு, இவ்வளவு சேல்ஸ் ஆயிருக்கு, அடுத்த வருஷம் நெக்ஸ்ட் இயர் வந்து இவ்வளவு ப்ரொடக்ஷன் இவ்வளவு சேல்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாம். ஓகேங்களா. ஒரு 2-3 வருஷத்தை சேர்த்து ட்ரெண்ட் அனாலிசிஸ் மேம் சொல்லியிருப்பாங்க. கம்பேரிட்டிவ் காமன் சேஸ்மெண்ட் ட்ரெண்ட் அனாலிசிஸ் நடத்திருந்தீங்களா ஃபினான்சியல் ஸ்டேட்மெண்ட் அனாலிசிஸ்ல. அந்த ட்ரெண்ட் அனாலிசிஸ்ல பாத்தீங்கன்னா அந்த பட்ஜெட் ஒரு 5 வருஷத்தை பார்த்து நம்ம அடுத்து எப்படி வருங்கிறத நம்ம என்ன பண்ண முடியும், கண்காணிக்க முடியும். அதை வச்சு பிரேக் ஈவன் அனாலிசிஸ் உற்பத்தி பண்ணலாம். ஸோ அதனாலதான் இந்த டாபிக் பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்லி நோ என்ன சொல்றது, கதை அடிக்கிற மாதிரி சொல்லுவோமா, அந்த மாதிரி வாய்ப்பே இல்லை. இது ஃபுல்லாமே ஓரளவுக்கு என்னன்னா கான்செப்சுவல் ஓரியன்டான இந்த டாபிக். ஆனா இதுல இருந்தா ஏரியா வந்து கொஸ்டின் கேட்பா. இதை நீங்க லிங்க் பண்ணலாம் எதோட அப்படின்னா, நீங்க என்ன பண்ணலாம், நம்மளுடைய அக்கௌண்ட்ஸ் பேப்பரோட லிங்க் பண்ணலாம். ஸோ இதுல கொஞ்சம் நல்லாவே கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. ஒவ்வொன்றுக்கும் கீ டேர்ம் பார்த்துக்கங்க. கொஸ்டின் பேப்பர் டிஸ்கஷன்ல இதுக்கு ஷார்ட்கட் தேவையான நான் கொடுத்துறேன். மைண்ட் டிபார்ட்மெண்ட். தேங்க்யூ ஸ்டூடெண்ட், ஆல் தி பெஸ்ட். அடுத்த டாபிக்ல உங்களை சந்திக்கிறேன். ஸோ எனக்கு தெரிஞ்ச 3rd டாபிக் முடிஞ்சிருச்சு, 4th பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.